யாத்ராகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். The book of Exodus chapter 9 verse number 5. எடுத்து வாசிக்கலாமா? மேலும் நாளைக்கு கர்த்தர் தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் சொல்லுகிறார், அவனிடத்தில் சொல். நேற்றைக்கு முந்தானத்து கொடுத்த வசனம் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தெய்வமே வெரி ஸ்பெசிஃபிக்கலி, ரொம்ப திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட வேண்டும் அப்படி. அவருடைய காரியங்கள் மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாது. ஆக இந்த உன் தேவனாகிய எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். பார்வோனுக்கு இது வார்த்தை சொல்லப்பட்டது. 10 வாதைகளால் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டின தெய்வம் என்னென்ன செய்கிறார் என்பதை சொல்ல வைத்த தெய்வம். இன்று எபிரேயர்களுடைய தேவன் சொல்லுகிறார், அவனுக்கு சொல் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவன் நம்முடைய தேவன் நமக்கு சொல்லுகிறது என்ன, நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் என்கிற விஷயத்தை சொல்லுகிறார். அந்த காலம் இந்த மே மாதம் சில காரியங்களுக்கு அது காலமாக இருக்கும். திட்டமும் தெளிவுமாக ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் இப்படி சொல்லாவிட்டால் மனுஷனால் சொல்ல முடியாது. என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. அவர் ஒரு காரியத்தை சொல்லாவிட்டால், இப்படி சொல்லாவிட்டால், இதிலேயே புரிஞ்சுக்கலாம். எங்கே யாருக்கோ சொன்னதை கான்டெக்ஸ்டே வேற. என்னோட இருக்கீங்களா? கான்டெக்ஸ்டே, இடமே வேற, எல்லாமே வேற. நம்மள்கிட்ட இதை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு சொல்லுனா, இந்த மாதத்தில் நம்புவோம், விசுவாசிப்போம், சில காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்வதற்கு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலம் இருப்பதாக. எனக்கு இதிலிருந்து வெளியில் வரவே முடியல, அவ்வளவு கிளியராக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ண ஆரம்பித்த பொழுதே என் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதை ஜெபித்தேன். அப்பா, இதுவரைக்கும் பரலோக காரியங்களையே இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதை விட்டு நம்மளை இப்போ இல்லை, எப்போவுமே நம்மளை நகர விட மாட்டார். எப்போவுமே நகர விட மாட்டார். அதுதான் பரலோகத்தில் போய் சேர்ற வரைக்கும் தேவன் நம்மளை அந்த ஃபோக்கஸை விட்டு, அந்த தரிசனத்தை விட்டு நம்மளை நகரவே விட மாட்டார். காரணம் அல்டிமேட் அதுதான். ஆனால் என்னன்னு எனக்கு தெரியாது, என்னன்னு எனக்கு தெரியாது. சாமி, என்னை கேட்டுறாதீங்க. பூலோக காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுன்ட்டு, பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும், இந்த பூமிக்குரிய வாழ்நாளெல்லாம் நாம் வாழுகிற வரைக்கும் தகுந்த விதத்தில் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று ஜெபம் பண்ணு. நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக பிரத்யட்சமாக, பிரத்யேகமாக. ஆக கர்த்தர் நல்லவர். அவர் நடத்துகிறபடி தான் நம்மளால் போக முடியும். ஆமென். நாம் எதையும் டிசைட் பண்ண நமக்கு உரிமையும் இல்லை. ரெண்டாவது, நம்ம டிசைட் பண்ணோன்னா அது அவர் பார்வையில் அது ரொம்ப சீப்பாக தெரியும். அவர் கொடுக்கிறது எப்போதுமே மணிகளாக இருக்கும். கரெக்டு தானே? பரலோக காரியத்தை குறித்து பேசினாலும் மதுரமாக இருக்கும், பூலோகத்து காரியத்தை குறித்து பேசினாலும் அவர் பேசட்டும், அது மகிமையாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆக மொத்தம் நம்முடைய ஃபோக்கஸை
ஒரு நாள் அவரை விட்டு நம்ம திருப்பவே கூடாது. லெஃப்ட்டும் ரைட்டும் திருப்பாதபடிக்கு காத்துக்கொள்வோமாக. இப்போ கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். ஏன் அந்த காலத்தை குறித்திருக்கிறார்? அவருக்கு ஒரு டைம் டேபிள் உண்டு. மனுஷர்களைப் போல அவர் செயல்படுவதல்ல. ரொம்ப அழகாய் செயல்படுகிறார். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும்போது, பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 11வது வசனம், 1வது வசனத்தும் கூட ஏகப்பட்ட காரியங்கள் உண்டு. ஒன்னொன்னையும் செய்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு என்று சொல்லிட்டு 11 அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அது 1லேருந்து வாசிக்கும்போது ஏகப்பட்ட காலங்கள் உண்டு. நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், எக்கச்சக்கமான காலங்களை குறித்து கர்த்தர் சொல்லிட்டு 11 அந்த காலத்தில் ரொம்ப டாப்பாக செய்கிறார், ரொம்ப அழகாக செய்கிறார். அப்போ தேவனுடைய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த காலம் வருகிற வரைக்கும், glory to God, நாம் ஜாக்கிரதையாக காத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த காத்திருக்குதல் ஒரு விசுவாச பரீட்சையாக மாறும். விசுவாச பரீட்சை. விசுவாசம் இல்லாவிட்டால் காத்திருக்க முடியாது. அவர் செய்வார் என்று காத்திருக்கும் போது, நடைமுறையில் பார்க்கும்போது ஒன்றுமே நடக்காதது போல நெருக்கங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கும். சில காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கும். இந்த நெருக்கி கொண்டிருக்கிறதான வேளையில் நமக்கு ஒரு விடுதலை உடனடியாக தேவைப்படுகிறது. ஆனால் அவருக்காக காத்திருக்கும் போதோ அவர் என்றைக்கு விடுதலை தருவார் என்று மனுஷனுக்கும் தெரியாது. ஆக மொத்தத்தில் ஒரு பக்கம் பாடு, இன்னொரு பக்கம் விசுவாசிக்க முடியாத ஒரு பலவீனம். இதன் மத்தியில் நாம் அவரை பார்ப்போமானால், அவரை நோக்கி இருப்போமானால், இந்த நெருக்கங்கள் நம்மை கொன்று போடாதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிற தெய்வம். காரணம், நாம் அவரை நம்பி இருக்கிறோம். அவரையே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றாக ஒரு உதாரணத்தை விளக்கி உங்கள் மத்தியில் வைக்கிறேன் பாருங்கள். பந்தி கல்யாண விருந்தில் அந்த பந்தியில் திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசம் குறைவுபட்டால் அந்த கல்ச்சர் படியும் நம்ம கல்ச்சர் படியும் தான். ஓரளவுக்கு நம்ம கல்ச்சரும் அப்படித்தான். ஒரு சாப்பாடு குறைஞ்சி போச்சுன்னாக்கா அந்த வந்தவர்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். அது நமக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்கும். ஆசையோடு வந்தவர்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லும்போது அவர்களுக்கு சிலர் கோவப்படலாம், இல்லாவிட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம இருதயம் கஷ்டமாக இருக்கும், வந்தவங்களுக்கு சாப்பாடு போடலையே அப்படிங்கிற ஒரு காரியம். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கல்ச்சர் கொஞ்சம் முற்றிலும் வித்தியாசமான கல்ச்சர். அப்போ திராட்சரசம் குறைவுபட்டதுன்னு சொன்னோடனே வந்து பந்தி விசாரிப்புக்காரர்களும் அதை கவனிக்கிறவர்களும் வந்து மரியாள் அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி இல்லை, ஐயாட்ட சொல்லுங்க. அந்த அம்மா மனுஷிகமா குறைபட்டது. ஆண்டவரோ வேற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உனக்கும் எனக்கும் என்னங்கிற வார்த்தையே சொல்லிட்டார். ஸ்திரீயேங்கிறார். அப்புறம் என் வேளை வரவில்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் அவர் தேவனாக அவருடைய காலத்தை குறித்து, அவருடைய வேலையை குறித்து அவர் பேசிக்கொண்டு அது வரைக்கும் செய்யலை. உடனே செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை வல்லமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. இது மனுஷீகம், இன்னொரு பக்கம் தெய்வீகமாக இருக்குது. இப்போ மனுஷீகத்தின்படி பார்க்கும்போது நெருக்கம் ஜாஸ்தி. பந்து விசாரிப்புக்காரர்கள் நெருக்குகிறார்கள். கொடுக்கணுமே, உடனே திராட்சரசத்தை கொடுக்கணுமே, சமாளிக்கணுமே. மனுஷீகத்தில் செய்ய சொல்லி ஒரு சிபாரிசு வேற நடக்குது. ஆனால் என்றைக்கு அந்த வார்த்தையை சொன்னாரோ, ஹல்லேலூயா, என்னுடைய வேளையில் நான் செய்வேன் என்று சொன்னாரோ,
அந்த அம்மா சொல்லிட்டாங்க, என்னைய கேட்கக்கூடாது, நீ ஐயா என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த நெருக்கடி நேரத்தில் மக்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இவ்வளவு நெருக்கடியாக இருக்குது, இந்த அம்மா பேச்சாவது அவர் கேட்பாருன்னு சொல்லி நாங்கள் இந்த அம்மா மூலமாக போனோம். அதுக்கு ஒரு பதிலடி ஸ்திரீயேன்னு சொல்கிறாரே, பிறகு என்னுடைய வேலை வரவில்லைன்னு சொல்கிறாரே, பேசாமல் இருந்தார்கள். நெருக்கடி இருக்குது, இப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். தேவைகள்னா என்னது? அது திராட்சை ரசம் தான். தேவை திராட்சை ரசம் தான். அதான் அதுக்கு பேர் என்ன? நெருக்கடி. அந்த வார்த்தையை மறக்க வேண்டாம். சுற்றிலும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற சில அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் ஒருவேளை நம்மள யாராவது அங்கே இருந்தோன்னா பயங்கரமாக கோவப்பட்டிருப்போம். ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு நேரம். அது நார்மலாக இந்த மாதிரி நேரம் கிடையாது இல்லையா? அப்போது பலவித சந்தேகங்கள் வரும். என்னடா பண்ண போகிறோம், இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர் இதாவது பண்ணுவார்னு நினச்சோமே, இவனுக்கு வேறு கத்துவானுங்களே, இப்போது பதில் சொல்லணுமே, இப்படி அப்படின்னு பல காரியங்கள். அந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காக வெயிட் என்று சொல்லுகிறார். இது ரெண்டுமே ஒட்டாது, களிமண் இரும்பு மாதிரி. புரியலையா? நம்முடைய நெருக்கடி நேரங்கள் ஒரு மாதிரி இருக்கும், அவருடைய வேலையில் அது ரெண்டும் ஒட்டாது. ஆனாலும் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அமைதியாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். அமைதியாக இராவிட்டால் அந்த காலத்தை அவர்கள் பார்த்திருக்க முடியாது. என் ஆண்டவருடைய காலங்களை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய காலங்களை அல்ல, தேவனுடைய காலங்களை பார்க்க வேண்டும். அவர் அந்த காலகட்டத்தில் அழகாய் தண்ணீரை திராட்சை ரசமாக, அற்பமான ஒரு தண்ணீர், அந்த தண்ணீருக்கு டேஸ்ட் இல்லை, ஸ்மெல் இல்லை, கலர் இல்லை. அல்லேலூயா. மூணையும் கொஞ்சம் உணர்ந்து சொல்லுங்கள். தண்ணிக்கு என்னங்க டேஸ்ட் இருக்குது? அது இல்லை. கலர் இருக்கா? ஏதாவது பார்க்குறதுக்கு அழகா? ஒன்றும் இல்லை. ஸ்மெல்லும் ஒன்றும் இல்லை. 6 கால் கழுவுறதுக்கான கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. 6 கல் சாடிகள். 6வது நாளில் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி 7வது நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த மனுஷீகம் பலவீனப்பட்டதும், இந்த மனுஷீகத்துக்கு அழகும் இல்லை, அற்பமான மாம்ச சரீரத்தில் இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து எடுத்ததான மனுஷர்கள் இந்த 6 கற்சாடிகளை குறிக்கிறதாம். அதில் தண்ணீரில் ஒன்றும் டேஸ்ட்டு மண் ஒன்றும் இல்லாத ஒன்றை போய் நிரப்பி வச்சுவிட்டு, அடேங்கப்பா பயங்கர மதுரமுள்ள திராட்சை ரசம், பயங்கர பியூட்டிஃபுல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்மெல்லோடு இருக்கக்கூடிய திராட்சை ரசம். ஏசையா கையில் திராட்சை ரசம் வந்துச்சுன்னா அது என்ன ஸ்மெல்லாக இருந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? அவ்வளவு ஸ்மெல்லோடு, அவ்வளவு ஐயா இந்த மாதிரி நடித்தா தான் அவங்களுக்கெல்லாம் விளங்கும் போல இருக்கு. அவனே மூர்ச்சி அடைந்து கீழே விழுகிற அளவுக்கு மதுரமாகி போச்சு. எங்கதா ஒழிச்சு வச்ச நீ இதை, முதல்ல இதெல்லடா கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு சொல்லத்தக்கதாக ஒன்றுமில்லாமையிலிருந்து பயங்கரமான காரியத்தை அவர் செய்தார் என்றால் அவர் வேளையில் செய்தார். இன்னைக்கு பாடம் நமக்கு அதுதான். அவர் வேளையில் செய்தார். நான் ஒரு வேளை விசுவாசத்தில் இப்படி சொல்லுகிறேன், ஒருவேளை காத்திருந்து பொறுமையோட பந்து விசாரிப்புக்காரனை போல காத்திருந்த மக்களாக நாம் இருக்கலாம். இந்த காலத்தை குறித்திருக்கிறார். வினோதமாய் பேசுவார். நான் உங்களை இப்படி ஆசீர்வதிப்பேன், அப்படியும் பேச முடியும். ரொம்ப வினோதமாக இருக்கும். கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார், இதைத்தான் சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அந்த வேளை வரும் பொழுது அதை உணர்த்துவார் நமக்கு. ஆக நான் நம்புகிறேன்,
காத்திருந்ததான காரியங்கள் வந்து சேராவிட்டாலும் இந்த வசனத்தை தேவன் தருகிறபடினால் ஒரு காலத்தை கர்த்தர் அவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு குறித்திருக்கிறார் என்று ஒரு விசுவாசம் எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் விசுவாசிங்கள், நானும் நீங்களும் விசுவாசிக்கிறது மகா பரிசுத்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை. இன்றைக்கு அவர் இப்படி சொல்லாவிட்டால், நமக்கு அவர் நிர்ணயம் பண்ணாவிட்டால் இந்த வார்த்தையை அவர் தந்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்பொழுதுதான் தெரிந்தது, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக அவருடைய காலத்துக்காய் காத்திருந்து பெற்றுக்கொள்வது ரொம்ப மதுரமானதாய் அற்புதமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு தெரியும் அவருடைய மகிமை விளங்கும். அவர் செய்யும் பொழுது அவருடைய மகிமை விளங்கும். அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா, ஏசையா, எங்கள் தெய்வம் நீங்கதானையா. ஏசையா, ஏசையா, எங்கள் தெய்வம் நீங்கதானையா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீர். எங்களின் நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் பண்புகிறேன், எப்படியும் செய்து முடிப்பீர். நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம், எப்படியும் செய்து முடிப்பீர். ஏசையா, ஏசையா, எங்கள் தெய்வம் நீங்கதானையா. ஏசையா, ஏசையா, எங்கள் தெய்வம் நீங்கதானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் இன்னொரு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவரால் முடியும். வேணும்னே டிலே பண்ணவும் முடியும், நினைக்கிற நேரத்துக்கு உள்ளாலேயே சீக்கிரமாக தரவும் முடியும். அல்லேலூயா. என்ன அழகா போட்டிருக்குது பார்த்தீங்களா? ஆமென். அவரை பாராட்ட வேண்டாமா? பார்த்தீங்களா? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். சோதரம். 4 நாளாச்சே நாருமே. சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அது அழிந்து போகுமே, நாருமே அப்படின்னு மனுஷீகமாக சொல்கிறாங்க. அவருக்கு அது பிரச்சனையே கிடையாது. 4 நாள் ஆச்சே, அட 4 நாள் ஆன என்ன, 40 நாள் ஆன என்ன. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் புதிதாக்க 1 நிமிஷம் பத்தாது அவருக்கு. இதோ எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன்னு சொன்னார்.
ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுள்ள தெய்வம். அவர் அந்த புது சரீரத்தை கொடுக்க அவராலே கூடும். அதை 4 நாள் கழித்து தானே செய்தார். நம்ம என்ன நினைப்போம்? இப்போ இறந்துருக்கிறாரு, ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா பாடி சூடாக இருக்கும் கொஞ்சம், இல்லை ஒரு 6 மணி நேரம் கழிச்சாலாவது பரவாயில்ல, உயிர்ப்பிக்கலாம். 2 நாள் ஆச்சுன்னா சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது, நம்ம விசுவாசம் பஞ்சர் ஆகிடும். பிறகு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான், நாறிட்டு கிடக்கும். சேர்த்தாச்சு. ஒருவேளை நினச்சிருப்பாங்க ஐயாவுக்கு தகவல் போனோடனே உடனே வருவாருன்ட்டு. கொஞ்சம் ஒரு நாள் தாமதமாக என்ன செஞ்சுருப்பாங்க, அன்னைக்கு ஐஸ் பெட்டி இருந்துச்சான்னு கேட்கப்படாது. நீ அன்னைக்கு என்ன வச்சுருந்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆக கல்லறையில் கொண்டு போய் வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை, நிர்பந்தம் வந்தது. வேறு வழியே கிடையாது. உலகத்தில் நாம் அதை பார்க்கல, வேறு வழியே இல்லைங்கிற நிலைமைக்குள் தள்ளப்படலை. ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து பார்க்குறோம், வேறு வழியே இல்லை, சர்ஜரி பண்ணி ஆகணும், லாஸ்ட்டு சான்ஸ் அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது எங்கே வேணாலும் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கு. சரி சார், வேறு வழி இல்லைன்னா இது செய்யுங்க சார், எங்களால் இன்னும் ஒன்றும் பண்ண முடியும், பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுபோல் ஒரு நிர்பந்தப்படுத்தப்பட்டு கல்லறைக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு அதிருப்தி, ஐயா விட்டு தகவல் போயிடுச்சு, ஆனாலும் ஐயா என்ன செய்யலை, திராட்சரசம் தகவல் போயிடுச்சு. மறந்துட்டிங்களா முதல் உதாரணத்தை? திராட்சரசம் தகவல் போயிடுச்சு, ஐயா ஸ்டாப் பண்ணிட்டாரு, போம்மா அப்படின்ட்டாரு. இதுபோல் அங்கேயும் தகவல் போயிடுச்சு, ஐயாவுக்கு தெரியும் வரல, வச்சிருக்கிறோம் உள்ளுக்க, அது நார்னா நாரிட்டு போட்டும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறதான வேளையில் ஸ்லோவாக நடந்து வர்றாரு தூரத்துலேருந்து. அல்லேலூயா. நடந்து வர்றாருன்னு எல்லா ஜனங்களும் உஷாராயிட்டாங்க. ஆனால் உஷாரானது ஒரு கும்பல், எப்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார், இவர் சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், ஆமாம் இப்போ என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்தவர் என்னமோ நடக்குண்டான், இது ரெண்டும் தெரியாமல் வேடிக்கை பார்த்த இன்னொரு கும்பல் இருக்கு நம்மளை மாதிரி, என்னதான் நடக்க போகுது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆக அழுதுகிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் அவரும் அழுதாராமே. ஒரு கும்பல் சொல்லியிருக்கோம், அழுகிறாரு, அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகாய் கொண்டு வந்துட்டார் வெளியில், ஒரு வார்த்தையாலே கொண்டு வந்துட்டார். அவருக்கு ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை. பிளட் குரூப் என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இறக்கும்போது என்ன சொல்லிட்டு போனாங்கிற கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று கொஞ்சம் திறங்களேன் அந்த கல்லறையன்னாரு. திறந்தாங்க, வா வெளியிலன்னாரு. அவ்வளோதான், அவர் வந்துட்டார். அடைபட்ட ஆசீர்வாதங்களே ஒரு வார்த்தை போதும். செத்துப்போன மரித்து கிடக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்கிறதற்கு நம் தேவன் அப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிறவர் அப்படிப்பட்டவர். என்னத்தை பார்த்து மனம் உடைஞ்சிட்டோமோ, முடியாதுன்னு நினச்சிட்டோமோ, இனி வேற வழியில் கல்லறையில் வச்சு தான் ஆகணும்னு நினச்சோமோ, இப்போ போய் நோண்ட சொல்கிறாரே. இப்போ நோண்டுனா அது என்ன வரும்? நாருன்னு தானே இருக்குது, நாரட்டும், அது அவருக்கு பிரச்சனையே கிடையாது. எழுப்புதற்கு, அவனை எழுப்பி கொண்டு வர்றதுக்கு ஒரு நேரம் அவர் வைத்திருந்தார். 4 நாள் நம்ம கால்குலேஷன் படி, கணக்குப்படி 4 நாட்களாக இருந்தாலும் என்ன, அவர் எழுப்புகிற நேரத்தில் அவர் வந்தார். தாமதமாக, இதற்கு மேலே தாமதமாக அவர் வரவும் மாட்டார். 5 நாள் ஆக்க மாட்டார். உற்சாகமாக 2 நாள்லையும் 1 நாளையும் தகவல் கிடைச்சோடனே ஹெல்ப்லெஸ் காடாக, உதவி செய்ய முடியாத
வைத்து நமக்காக நம்மோடு இப்படி ஆகிப்போச்சா, வேறு வழி இல்லை, சரி சரி பரவாயில்லன்னு ஆறுதல் படுத்தக்கூடிய தேவனாகவும் வரமாட்டார். அற்புதத்தை செய்கிற வேளையில் அவர் வந்தால் ஒரு அற்புதம் தான் நடக்குமே ஒழிய மனுஷீகம் மறைந்து போய் தெய்வீகம் அங்கே காணப்பட. ஆமென். நம் வாழ்க்கையில் நான் ஒரு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இப்படி சொல்லட்டும், உங்களுக்காக எனக்காகவும் சொல்லிக்கொள்கிறேன். மனுஷீகம் மறைந்து தெய்வீகம் காணப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது காணப்படட்டும். அவர் வந்தால் வந்தது தானே, செய்தது தானே. ஒரு உதாரணம் திராட்சரசம், இன்னொரு உதாரணம் லாசரு. ஹல்லேலூயா. ஆக காலங்களை அவர் மாற்றுகிறார். அந்த மாற்றும் போது என்ன ஆகுது? ராஜாக்களை தள்ளுகிறாராம், ராஜாக்களை ஏற்படுத்து. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார். அவரால் எதையும் செய்ய முடியும். சங்கீதம் 31:15 பார்க்கலாமே. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில். இனி அடுத்து அவர் கைகளில் காலங்களை வைத்திருக்கிறார். முதலாவது அதினதின் காலத்தில், நீங்கள் நல்ல கோர்வையாக நீங்கள் சொல்லலாம், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். முதலாவது அந்த நேர்த்தியாய் செய்கிறதுக்கு உதாரணம் திராட்சரசம். நேர்த்தியாக செய்தாரா? அப்போ வாயெல்லாம் அடைச்சி போய் அவரை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை அறியாதவர்களும் அவரை புகழ ஆரம்பித்தாங்க. நேர்த்தியாக செய்தார். ரெண்டாவதாக காலங்களை மாற்றுகிறாராம். மாற்றினாரா? மாற்றி ஒருத்தனை வெளியில் வாடா, செத்தவனை நாரிக்கிட்டு இருக்கிறவனை வெளியில் வாடான்னு கூப்பிட்டு அவர் மகிமைப்பட்டார். காலங்களை மாற்றினார். லேட்டாக வந்தார். மூன்றாவது, அவர் காலங்கள் கரத்தில் வைத்திருக்கிறார். என்ன, எப்படி தான் கரத்தில் வைத்திருக்கிறாரா? அழகாய் குயவன் ஒரு பாத்திரத்தை வணைகிறான். அந்த பாத்திரம் அவருடைய கையில் கெட்டு போயிற்று. ஏன் கெடுது? அவருடைய கையில் ஏன் கெட வேண்டும்? இதை படித்தவங்களுக்கு ஒருவேளை இந்த சந்தேகம் என்னைக்காவது வாழ்நாளில் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்துச்சு. எங்கள் கையில் பாத்திரம் வந்துச்சுன்னா நிச்சயமாக என்ன இப்படி நம்ம கையில் நம்ம குரங்கு, நம்ம கையில் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கிறது இல்லை, கெடுத்து விட்டுறோம். மற்றவங்களும் கெடுத்து விட்டுரு. காரியம் கெட்டு போகுது. நம்ம ஒன்று நினைப்போம், நினச்சி ஒன்று சொல்லுவோம், இன்னொருத்தன் வேறு மாதிரி செஞ்சு நம்ம காரியத்தை எவனுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி தாண்டா நான் உன்கிட்ட சொன்னேன். நீ என்னடான்னா கெடுத்துட்டேடா காரியத்தை அப்படின்ட்டு மனுஷர்கள் சொல்கிறோம். அவருடைய கையில் எப்படி கெட முடியும் பாத்திரம்? இதுக்கு பதில் என்ன? கெடாது. கெட்டதுன்னு இருக்குதே, எரேமியா 18 இருக்குதே. எப்படி கெடும்? கெடலாம். ஏன்னா இந்த களிமண் சில நேரங்களில் ஒத்துழைக்காது. அதுதான் பிரச்சனை. அவர் கையில் தான் இருக்கிறோம், அவர் சபையில் தான் இருக்கிறோம், அவருடைய ரட்சிப்பை பெற்று தான் இருக்கிறோம். நம்முடைய சிந்தைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருக்குது பார்த்தீங்களா? அவர் ஒன்று நினைக்க, நம்ம இன்னொன்று நினச்சா அவர் எப்படி நம்மளை உருவாக்க முடியும்? அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும், அவருடைய சிந்தையில் இருக்க வேண்டும், அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பாத்திரம் கெடுது. கெட்டதுக்கு காரணம் அவர் அல்ல, நம்ம தான் காரணம். அப்போ அந்த கெட்டுப்போன ஒரு நிலைமையை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சில வேளைகளில் நம்முடைய ஜீவியத்தில் அவரை புரிந்து கொள்ளாமல், சத்திய வசனத்தை புரிந்து கொள்ள முடியாமல், அவ்வளோதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியுது, லிமிட்டு. முழுமையாய் புரிந்து கொள்ள முடியல. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம தான் நினைக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது மனுஷனுக்கு புரிகிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். ஆக நம்ம வாழ்க்கையில் எரர்ஸ் வருகிறது. எரர்
பிழைகள் வருகிறது. இந்த பிழைகளின் நிமித்தம் நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே ஒழிய அவர் மாற்றிக்கொள்ளப் போவதே இல்லை. அதற்காக தேவனுக்கு நன்றி. நம்மை போல தாறுமாறாக அவரும் இருப்பாரானால் என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் தாறுமாறானவர்கள், அப்படித்தானா? என்ன சொல்ல வர்றீங்க? நம்ம நினைவுகள் நல்லதல்ல. அவனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று ஆண்டவர் அறிவார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அவரோ மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய நினைவுகளோ சத்திய நினைவுகள், அவருடைய நினைவுகளோ நித்திய நினைவுகள், நல்ல நினைவுகள். அவர் அதை மாறுகிறதில்லை. நம்ம மாற்றி 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 இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இதுன்னு போயிட்டே இருக்கோம். இது போல தேவனும் இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? இது போல தேவனும் இருந்தால் எங்கே போய் முடியும்? இதெல்லாம் யோசிக்கவே முடியலையே. ஆனால் அவரோ அப்படியே இருக்கிறார். நாம் மாறினாலும் அவர் மாறாததுக்காய் நன்றி. அதனால தான் நாம் பிழைக்கிறோம். நாம் நடமாடுகிறோம். பூமியும் நடமாட விட்டா என்னாகிறது? உங்களை மாதிரி நானும் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி டெய்லி பண்ணிகிட்டே இருக்கேன்னா 2 பேரும் என்ன நடக்கும்? பூமியையோ ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், நம்மையோ நடமாட விட்டுருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, காரியம் கெட்டதுன்னா காரணம் அவர் அல்ல. அவரை குறை சொல்லக்கூடாது. அவர் மேல் பழியை போடக்கூடாது. அது மதியினம். நாம் தான் திருத்தி கொள்ள வேண்டும். ஆகவே அவருடைய கையில் அது கெட்டது. ஏன் கெட்டது என்று சொன்னால், அவருடைய மன விருப்பத்தின்படி அந்த பாத்திரம் வணையப்பட அது ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை உடைச்சிடுறாரு. அவர் மாறுகிறாரா? ஒரு கோணலாக ஒரு பானை அப்படி வந்து நிற்கிது, இப்படி போட்டும் பாவம்னு சொல்லி விட்டுறாரோ? கோணலானவைகளை செம்மையாக்குகிற தெய்வம். நம்முடைய கோணல்களை செவ்வையாக்குவதற்காக நம்மை இடிக்கவும் கூடும், நம்மை நொறுக்கவும் கூடும். பாஸ்டர், லிமிட்டை தாண்டி போறீங்க. நொறுக்கவும் கூடும், இடிக்கவும் கூடும், சிதைக்கவும் கூடும். வணைகிறது அப்புறம் வர்றேன். சிதைக்கவும் கூடும், தவிடுபடி ஆக்கவும் கூடும். ஆனால் அவர் கையில் தான் உட்கார்ந்துருக்கிறார். அவர் எதை செய்தாலும் அவர் கையில். அவருக்கு உரிமை இல்லையான்னு கேட்குறார். நான் குயவன் அல்லவா? நொண்டி பாத்திரத்தை செஞ்சு நான் மகிமைப்படவா? உன் வாழ்க்கையை நொண்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கவா? நான் கோணலாக இப்படி ஒரு பாத்திரம் நிற்கிது, இது என்னுடைய மகிமையை விளங்க பண்ணுமா? என் மகிமை உனக்குள் பரிபூர்ணமாய் விளங்க பண்ணும் வரைக்கும் நீ எவ்வளவு தரம் நான் நொறுக்க சித்தமாக இருந்தாலும் நான் நொறுக்கித்தான் ஆவேன்னு உட்கார்ந்து. அதனால் நம் நடுவில் பற்றி எரியும் அக்கினியை குறித்து அது ஏதோ ஒரு புதுமை என்று எண்ணாதிருங்கள்னு போட்டிருக்கு. சில வேளைகளில் தேவ ஜனத்தின் நடுவில் அக்கினி பற்றி எரியும். அப்பா என்னப்பா இது? பரவாயில்லை. அந்த அக்கினி பற்றி எரிந்தால் உனக்குள் இருக்கக்கூடிய களிம்புகளை அது உருக்கி தள்ளும். பரவாயில்லை. அந்த உருக்கி தள்ளி வெளியிலே கொண்டு வரும்போது நீ சுத்தமுள்ளவனாய் இருப்பாய். நீ நொறுக்கப்படும் போது என்னுடைய பர்ஃபெக்ஷனுக்கு இன்னும் நீ வரலை என்பதை அறிந்து கொள். ஒவ்வொரு முறையும் நொறுக்கப்படும் போது என்ன யோசிக்க வேண்டுமாம்? அவருடைய பரிபூர்ணத்துக்கு நாம் இன்னும் வரவில்லை. காலையில் என்னமோ ஆண்டவர் அவ்வளவு அழகாய் வார்த்தைகளை தருகிறார். நன்றி, நன்றி, தேவனுக்கு நன்றி. ஆக நாம் நொறுக்கப்படும் பொழுதும், வையப்படும் பொழுதும், சிட்சிக்கப்படும் பொழுதும் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவருடைய சிந்தைக்கு ஏற்றபடி பரிபூர்ணமாய் நான் வரவில்லை போலும், வருகிற வரைக்கும் தேவன் கொண்டு வருவார்.
10 மார்க் வாங்கிட்டு 8 மார்க் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தனை பார்த்து டீச்சர் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா, நீ படிக்க மாட்டியா, பணத்தை பூரா ஃபீஸ் கட்டியிருக்கீங்க, உங்கள் அப்பா எவ்வளோ பாடுபட்டு கட்டியிருக்கிறாரு, இப்படி திட்டிகிட்டே இருப்பாங்க. அவன் அந்த 8 மார்க் வாங்குகிற பையன் கொஞ்சம் படித்து ஒரு 40 மார்க் வாங்கிட்டான்னா திட்டு கொஞ்சம் கம்மியாகும். என்ன இப்போ உங்களை திட்டணுமா என்ன? கம்மன் இருக்கீங்க. திட்டம் என்ன செய்யும்? குறையும். 40 வந்துட்டேன் பார்த்துக்க, ஜாக்கிரதையாரு, இன்னும் கொஞ்சம் தான், டக்குன்னு 60க்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அடுத்த முறை 38 வாங்கினானா கொஞ்சம் மறுபடியும் சூட ஏற்றுவாங்க. இன்னும் நல்லதான்னு 45 வாங்கினா, இப்போ ஏன்டா 32ல் வந்திருக்கிற, என்னாச்சு வண்டி அப்படின்னு கொஞ்சம் அப்படி விடுவாங்க. அவன் அதையும் அதை பொருட்படுத்தாமல் 69ன்னு வாங்கிட்டான்னு வச்சுங்களேன். அப்போது அது 69 வாங்கும்போது பாராட்டு ஆரம்பிக்கும், திட்டு. 92 வாங்கிட்டான்னா அது போல தான் நாம் தேவனோடு ஒத்துழைக்க 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 பர்ஃபெக்ஷனும் அதிகமாகும். அதாவது பரிபூர்ணப்படுதலும் நம் வாழ்க்கையில் அதிகமாகும். அதே நேரத்தில் அவருடைய சிக்ஷைகளும் குறைய ஆரம்பிக்கும். ஆமென். ஆனால் ஆரம்ப காலத்தில் சிக்ஷிக்கப்படுதல் எவ்வளவு அவசியம். அதனால தான் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் அவமானங்கள் அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் தலை குனிகிற உங்களை, கொஞ்ச காலம் பலவித சொற்களால் வாதிக்கப்படுகிற உங்களை, கொஞ்ச காலம் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நன்மை காணாமல் தத்தளித்து தவித்து கொண்டிருக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பண பற்றாக்குறையும் பொருளாதார பற்றாக்குறையினாலே சமாதான குறையினாலே பயங்கரமான அவமானங்களுக்குள் போகிற உங்களை, கொஞ்ச காலம் தாமதங்களை சந்திக்கிற உங்களை கர்த்தர் முதலாவது ஆசீர்வதிக்க போவதில்லை, அவர் சீர்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆமென். நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேங்க. இந்த சத்திய வசனங்கள் நமக்கு என்ன போதிக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ பாடுபட்டுட்டானேன்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்யலை, உடனே ஸ்திரப்படுத்தலை. அதை அந்த கொஞ்ச காலம் பாடம் வைக்கிறதில்ல, அதில் சீர்படுத்தத்தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுகிறார். அது நமக்கு நல்லது, நாம் அவரை புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஸ்திரப்படுத்தி, அதுக்கப்புறம்தான் பலப்படுத்தி, அதுக்கப்புறம்தான் நிலைநிறுத்துகிறார். நம்ம எடுத்தோன்னு நிலைநிறுத்திருங்க ஆண்டவரேங்கிறோம். ஏன்னா அந்த பாடு சகிக்க நம்மால் முடியாது. ஏன்? என்னதான் பாடு சகித்தாலும் நாம் அவர் கையில் தான் இருக்கிறோம். நொறுக்கினாலும் அவர் கையில் இருக்கிறோம். உடைத்தாலும் அவர் கையில் இருக்கிறோம். அதே நொறுக்கின கைதான் நம்மை கட்டவும் செய்கிறது. அந்த காலங்கள் பார்க்கிறார். சீக்கிரத்தில் ஒத்துழைத்தால் சீக்கிரமாக கட்டுகிறதற்கு அவருக்கு உதவியாக இருக்கும். கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். இருக்கிற பணத்தில் கொஞ்சம் விசுவாசத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு லெவலில் வந்திருக்குது, பிளிந்த் லெவலில் வந்திருக்குது. அதுக்கு மேலே கான்க்ரீட் போடணும், சரி இன்னும் தூணெல்லாம் வைக்கணும், அதுக்கெல்லாம் நமக்கு பணம் இல்லை. லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், வந்து தொலையலை. அதுக்காக ரொம்ப நாளாக காத்திருந்து போராடிட்டுருக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண கட்டிக்கிட்டே போகிறோம். திடீர்னு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மடமடன்னு என்ன ஆயிடுது, கட்டி முடிச்சாச்சு. அது போல் சீக்கிரம் ரிலீஸ் ஆச்சுன்னா சீக்கிரமாக கட்டிடலாம். முழுசாக ரிலீஸ் ஆச்சுன்னா முழுசாக கட்டிடலாம். கஷ்டம் ஒன்றும் இல்லையே. ஒத்துழைச்சா, சீக்கிரம் ஒத்துழைச்சா சீக்கிரம் கட்டிடலாம். முழுசாக ஒத்துழைச்சா இதுக்கு மேலே பிரசங்கம் வேணுமா? ஈஸியாக அவர் கட்டலாமே. ஆக அவன் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. இந்த காலத்தில், அந்த கரத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் நன்மை நமக்கு வர வேண்டுமானால் நம்முடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப
அவசியமாக இருக்கிறது. இனி அடுத்ததாக யோபு 14:13 அவன் சொல்லுகிறான் பாருங்கள் ஒரு ஏக்கத்தை. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீருமட்டும் என்னை மறைத்து திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல. என்ன அழகா இந்த வசனத்தை சொல்றான் பார்த்தீங்களா? திரும்ப உங்க கையன் மேல நீட்டினீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரே பண்ணுறான் பாருங்க. ரொம்ப அழகாக தன் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றி சொல்லி காட்டுறான். ஐயா, நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீர்மட்டும் என்னை மறைச்சு என்னை திரும்ப நினைக்கும்படி எனக்கு ஒரு காலத்தை குறிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு ஜெபிக்கிறான். என்ன செய்ய முடியும் மனுஷன்? இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்கள் சிலருடைய இருதயத்தில் இதை தான் நீங்கள் நினச்சிருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஐயா, என் நிலைமை இப்படித்தான் இருக்குது, ஒரு காலத்தை குறிங்க ஐயா. எதுக்குயா? என்னை திரும்ப நீங்கள் நினச்சி எனக்கு ஒரு ஒரு தயை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு காலத்தை குறிங்க. இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற நமக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த மே மாதத்தை குறிச்சாருன்னு நினைக்கிறேன். நான் கர்த்தர் நல்லவர். ஏன் அப்படி இருக்கக்கூடாது? பாதி நாட்கள்லேயே நீங்கள் யாராவது சாட்சி சொல்லணும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமே. எனக்கு இந்த காலத்தை குறித்தாருங்கிற அந்த காரியத்தை சொன்னபடியே அவர் சொன்னபடி செய்து முடித்தார்னு சொல்லலாமே. எனக்கு தெரியாது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறத குறித்து, இல்லை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறத குறித்து. எல்லாரும் சாட்சி சொல்கிறதுக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றலாமே. ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமாக கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறார். இனி அடுத்து சங்கீதம் 1:3 மனப்பாடமாய் தெரிந்த ஒரு சங்கீதமாகிய சங்கீதம் 1:3 நடப்பட்டு வெயிட் 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 வெயிட். இதை நம்ம எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம பார்க்கறதில்ல. தன் காலத்தில் கனி கொடுப்பான்னு போயிட்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு இந்த திருவசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் தன்னுடைய காலம் என்று ஒன்று உண்டு. நேற்று இதை யோசித்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். இது என்ன தன் காலம் உன்னால் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல முடியும்? நம்மால் தன் காலம்னா நம்முடைய வேலை. தேவன் அதோடு நிறுத்தலை. ஒரு புதுசாக ஒரு உள்ளத்தில் ஒரு ஆவியானவர் ஒரு எண்ணத்தை உருவாக்கினார். என்ன கேட்டால், நீ உன் காலத்தில் நீ கனி கொடுப்ப. அப்போ உனக்குன்னு ஒரு காலம் இருக்குது. உனக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஒன்று, வரக்கூடிய ஒரு காலம் ஒன்று இருக்குது. கட்டாயம் கனி கொடுப்ப. ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், நீ நீர்க்கால்கள் ஓரமாகவே நீ இருக்கணும். அதை சொல்கிறாரு. தன் காலத்தில் கனி கொடுப்பான்ட்டு போயிட்டே இருக்காத, உன்னை நான் வச்ச இடத்த விட்டு நீ நகராதங்கிறார். எங்கே நான் உன்னை வச்சிருக்கிறேன்? பிசைட்ஸ் த ப்ரூக், நீர்க்கால்கள் ஓரமாய் நான் உன்னை நட்டேன். நீர்க்கால்கள் ஓரமாய் நட்டாலும் கூட ஒரு காலம் என்று உண்டு, கனி கொடுக்கக்கூடிய காலம். இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கப்புன்னு ஆயிடுச்சு. ஆண்டவரே, இப்போ நீர்க்கால்கள் ஓரமாக இருக்கிறேன்னு சொல்லி நான் கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கலாமே. எங்கேயா இருக்கீங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் சூப்பர் சபையில் இருக்கோம். ஓஹோ, அந்த சபையில் என்ன கிடைக்கிது உங்களுக்கு? நல்ல வசனம் கிடைக்கிது, சத்தியம் கிடைக்கிது, கர்த்தர் எங்களோடு பேசுகிறாராக்கும் அதாக்கும். சில நேரங்களில் ஏசி ரொம்ப ஆகி ஜில்லுன்னு ஆகி ஆஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அந்த மாதிரி சபையில் இருக்கோம். நான் ஏன் சொல்கிறேன்னா, யாருக்காவது ஏசி குளிர்ச்சுன்னா சொல்லுங்கய்யாங்கிறதுக்காக. அவ்வளவு நன்மைகளை நாங்கள் பெற்றுட்டு இருக்கிறோம். பின்ன ஏண்டா உன்ட்ட கனி கிடையாது? பாயிண்ட் இங்கே தான். ஏன்னா மனுஷனுக்கு இதை யோசிக்க தோணும். மனுஷன் தானே, நமக்குள்ளேயும் யோசிக்க தோணும்.
நமக்குள்ளேயும் யோசிக்க தோணும், நமக்குள்ளேயும் யோசிக்க தோணும், அடுத்தவனுக்கும் யோசிக்க தோணும். இவ்வளோ ஒரு நல்ல செழிப்பான இடத்துல போய் இன்னும் கனி கொடுக்கலையே, எப்படிரா அப்படிங்கிற மாதிரி மனுஷீகத்தில் எல்லாருக்கும் யோசிக்க தோணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா இந்த காரியத்தினால? எனக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இப்படி சொல்லக்கூடிய காலங்கள் இருக்குது. ஆனால் அந்த அதே ஒரு மரமானது அதனுடைய வேலை என்று ஒன்று வரும் பொழுது தானாய் அது கனி கொடுக்கும். அன்னைக்கு விரும்பினது அந்த வந்த பொழுது ஔஷதத்தை போல அது இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், அதாவது என்னை உணர்த்தின ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நீ அது வரைக்கும் நான் உன்னை நாட்டின இடத்துல நீ இருக்கணும். நான் உன்னை சாக்கடை பக்கத்தில் நாட்டலை, தெளிந்த தண்ணீரண்டையில் நடத்தி, அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்தி, என் நீதியின் பாதையிலே நான் உன்னை நடக்க செய்கிறேன். இந்த நீதியின் தண்ணீர், தெளிந்த தண்ணீர் என்ற நீ நாட்டப்பட்ட நிலைமையிலேயே நீ கடைசி வரை இருப்பியானால் உனக்கென்று ஒரு காலம் ஒன்று உண்டு. அது வரைக்கும் இங்கேயே நீ இருக்கணும், இதை விட்டு போகாத. உன்னை பாஸ்டர் உன்னை சபையை விட்டு போகாதேன்னு சொல்கிறாருன்னு அப்படி நான் சொல்ல வரல. தேவன் நமக்கு வைத்திருக்கிற இடத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டாம், நீதியின் பாதையில் இருக்க வேண்டும். கனி கொடுக்கலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, கனி இன்னும் வரலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீதியிலிருந்து வழுவி போகக்கூடாது, பழைய பாவத்துக்கு திரும்பக்கூடாது. வாழ்க்கையில் போராட்டங்களும் கசப்புகளும் வரும் பொழுது ஒரு விதமான சோர்வுகள் வரும். இந்த சோர்வு மனுஷனுக்கு வரும்போது அவன் என்ன செய்வான்னா பழைய பாவத்துக்கு திரும்பி விடுவான். போட அதை தன்னை நீதிகரித்து கொள்வான், நீதிப்படுத்தி கொள்வான், ஜஸ்டிஃபை பண்ணி கொள்வான். எனக்கு என்ன நடந்தது, போ நல்ல பழைய பாவத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு விதமான பதில் சொல்லி அவன் திரும்புவான். மனுஷிகம் அது இயல்பு. எல்லாரும் குடிச்சு வெறிச்சு தங்க குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக ஆலயத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குடிச்சு வெறிச்சு ஜாலியாக இருக்கிறாங்க. ஒரு அம்மாவுக்கு மாத்திரம் கனி இன்னும் வரல. உடனே அந்த கனி, இப்போ சந்தோஷமாக இருக்கிறவனே குடிச்சு வெறிக்கிறான், துயரமாக இருக்கிறவன் சொல்லலாமே. அந்த சந்தோஷமாக இருக்கிற பெண்ணினா கும்பல் ஒரு நாள் குடித்தா அந்நாள் 10 நாள் குடிக்கிறதுக்கு நியாயம் உண்டு. இது ஒரு நாளோட முடியும். இது சந்தோஷத்தின் குடி, அதுவோ துயரத்தின் குடி. இந்த துயரத்தின் குடியில் இருக்கும்போது யாரும் தப்பாக சொல்லவே மாட்டாங்க. அந்த அம்மா பாவம் மனக்லேசம் தாங்க முடியல, குடிச்சாவது ஏதோ மறக்குது அப்படின்ட்டு போயிடலாம். சந்தோஷத்தின் குடியும் அல்ல, துயரத்தின் குடியும் அல்ல. தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க போனாள். கனி கொடுக்க செய்கிறவர் அவர் தானே. குடியா கனி கொடுக்க செய்யும்? இல்லை இந்த மக்கள் பெண்ணினா கனி கொடுக்க செய்வாள்? அல்ல, நல்ல புருஷன் எல்கானா டபுளாக கொடுக்குறாரு. ஒரு சேலை வாங்கினா இந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு 2 சேலை கொடுக்குறாரு. ஒரு பொட்டணம் பிரியாணின்னா அந்த அம்மாவுக்கு 2 பொட்டணம் பிரியாணி கொடுக்குறாரு. எல்லாமே 2 கொடுக்குறேன். நல்ல புருஷன். ஆனால் என்னை கனி கொடுக்க செய்கிறவர் சர்வ வல்லவர். இந்த குடியும் அந்த பழக்கமும் இந்த கன்றாவியும் இது மேலே நான் நம்பிக்கை வைக்கல. அது ஏதோ கனி உண்டாயிருச்சுங்கிறதுக்காக அந்த வழிகளை நான் தெரிந்து கொள்ள மாட்டேன், அவர்களுடைய வழிகளை நான் கற்றுக்கொள்ள மாட்டேன். என்னுடைய வழி தேவனுடைய வழியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. என்னுடைய வழி கர்த்தரின் வழியாக இருக்கட்டும். ஆக அவர் செய்கிற வரைக்கும் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போல், வேலைக்காரியுடைய கண்கள் இருக்குமா போல்
கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க. இந்த கால வேளையில் என்ன வார்த்தை அது! அண்ணாள் அப்படி நினைச்சிருக்கிறா. எங்கள் ஆண்டவர் என் தேவன் குடினால் அல்ல. இதுக்காக குடிச்சிடணுமா? ஒரு கனி வர்றது தாமதமானதுக்காக உடனே போய் குடிச்சிடணுமா? இல்லை கனி கிடைச்சதுங்கிறதுனால திமிருத்தனமா டான்ஸ் ஆடிட்டு குடிச்சிட்டு அவனை போல இருக்கணுமா? அதுவும் நல்ல வாழ்க்கை அல்ல. இதுவும் நல்ல மெத்தட் இல்லை. அதுவும் மெத்தட் இல்லை. அவரை நோக்கி பார்க்கிறது, பார்த்த பிறகு திரும்ப அவர் கையில் கொடுக்கறது தான் சரியான வழி. என்ன ஞானம்! ஹல்லேலூயா! திரும்ப அவர்கிட்ட தான் கொடுத்துருவேன். அவர் பாவித்துக்கிட்டோம். என்னுடைய அவமானமும் நீங்கும். அந்த கனி, கர்ப்பத்தின் கனி அவர் கையில் போய் விழுகிறதுனால அவர் என்ன நினைக்கிறாரோ பெரிய ஆளாக்கி அவர் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளட்டும். தெளிவாய் இருந்தாள். தேவ சபை தெளிவாய் இருப்பதாக. Glory to God. கிடைக்கிறங்கிறதுக்காக, கிடைச்சதுங்கிறதுக்காக கும்மாளம் போட்டு அவரை மறக்கவும் கூடாது. மற்றவனை அவமானப்படுத்திக்கிட்டு, அந்த பெண்ணினா அப்படித்தானே அவமானப்படுத்தி போட்டா. பலவீனர்களை தாங்குங்கள் என்று தானே வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தில் பலவீனர்களை தாங்குங்கள், அப்படித்தான் போட்டிருக்கு. எல்லாம் இருக்கிறவன் ஒன்றும் இல்லாதவனை போல இருக்கட்டும்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா! ஒன்றும் இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் உடையவர்களைப் போல திருப்தியாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப கவனமாக இருக்கு. இங்கே சில டிசிப்ளின் சபையில் ரொம்ப அவசியம். இந்த சபையில் நிறைய இருக்கிறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஆராதனைக்கு வருவாங்க. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணி வர வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஒன்றுமில்லாதவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு நம்ம காட்ட ஆரம்பித்தோன்னா அவனுக்கு இடரலாகி நாம் மாறி விடுகிறோம். என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கலையேன்னு அவன் கத்துவான். இந்த பாருங்கள், பக்கத்தில் அந்த என்ட்ரன்ஸில் வரும்போதே கும்முன்னு ஒரு ஸ்மெல் அடிக்குது. இவர் தான் வந்துட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. எங்களுக்கு இத்தனை சென்ட் பாட்டில் வாங்குறதுக்கு காசு இல்லை. அந்த காசு இருந்தால் தேங்காய் செல்லு வாங்கி நாங்கள் சட்னி போட்டு சாப்பிட்ருவோம் அப்படிமா. நியாயம் தானே? ஆக ரொம்ப பேலன்ஸ் பண்ணி என்ன வேண்டியிருக்குது சபை, தேவனுடைய சபை இப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்குது. அல்லேலூயா! அப்போ இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கு. நமக்கு நாமே வாழாதபடிக்கு பகிர்ந்து, ஆதி திருச்சபையில் எல்லாம் பகிர்ந்து சமத்துவத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதிலிருந்து நம்ம அப்படி படிப்படியாய் விலகி 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 இன்றைக்குள்ள சபைகள் வித்தியாசமாக இருக்குது. we have to come back to the Bible. திரும்ப பைபிள் டேஸ்க்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? வர வேண்டியிருக்குது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நல்ல இருதயத்தை தருவாராக. நான் இப்படி சொல்லிகிட்டே போனால் போயிட்டே ஏகப்பட்ட வசனங்கள். எரேமியா 46:17. உனக்கு முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்கிற ஒரு சத்தம். எது வரைக்கும் ஆட்டம் போடுவ? சத்ரு எது வரைக்கும் தன் கையை நம் மேல் தூக்குவான்? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் விட்டு வைக்கப்பட மாட்டான், பாழாக்கப்பட்டான். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சில காலம் வரைக்கும் பார்வோனை அனுமதித்த தேவன், சில காலம் வரைக்கும் அவனை தலை தூக்கின பிறகு பார்த்துட்டு பார்க்காது போல இருந்த தெய்வம். ஆசா இப்படி ஜெபிக்கிறான், பலன் உள்ளவனுக்காகலாம். கரெக்ட். உதவி செய்வது லேசான காரியம். உம்மை நம்பி இந்த ஏராளமான ஜனத்துக்கு விரோதமாக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா என்று சொல்லிட்டு மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. அது என்ன மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும்? அப்போ மனுஷன் மேற்கொள்ள முடியுமா தேவனை? இல்லைங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா,
மனுஷன் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்கிறான். மேற்கொள்ள விடாதுன்னா கர்த்தர் தோத்து போகிறாருன்னு அதல்ல, அந்த ஆங்கிள் இல்லை. ஒரு மேற்கொள்ள விடும் பொழுது வரும் பொழுது நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்க, விட்டுறாதீங்க, நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷர்கள் எங்களை மிதித்து பாழாக்கி போடுகிற வரைக்கும் பார்த்துட்டு நீர் அமைதியாக இராதிரும் என்று சொல்லுகிறான். அமைதியாய் நீங்கள் இருக்காதீங்கப்பா. இவன்ட்ட இருக்கிறது 5,40,000 என்னமோ, அவன்கிட்ட இருக்கிறது 10 லட்சம் ப்ளஸ் 3000 ரதங்களோடு வர்றான். 10 லட்சம் ஆட்கள், 3000 ரதங்கள். இவன்கிட்ட இருக்கிறது 5,40,000 80 ஏதோ ஒரு கணக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி கழிச்சா பாதிக்கு பாதி 48% வரும், 52% வரும். அவ்வளோதான். கொஞ்சம் 50 காட்டிலும் கொஞ்சம் கூட இவன்ட்டு, அவ்வளோதான். ஆனால் அவனோ 10 லட்சம் ப்ளஸ் அந்த 3000 சேர்த்து பார்த்தா 50க்கு 50ன்னே சொல்லலாம். ஏன்னா பாதியில் நிற்கிறோம். 10 லட்சம் பேரோடு 5 லட்சம் பேர் எப்படி சண்டை போட முடியும்? 1:2 ரேஷியோவில் இருக்குது. இவன் ஒரு ஆள்னா அவங்க 2 ஆளுன்னு இருக்காங்க. நிச்சயமாக முடியாது. ஆசா ஜபிக்க ஆரம்பிச்சிட்டான், அப்பா நீர் யாருக்கும் உதவி செய்ய உம்மால கூடும் அல்லவா, ஆக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நிச்சயமாக 1:2 ரேஷியோவில் அவங்க எங்களை மேற்கொள்ளும் போது நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்கிறான். அதுதான் அதுக்கு அர்த்தம். மனுஷன் உண்மை. அவன் என்ன சொன்னான் ரப்சாக்கே, எங்கள் கைக்கு சிறிய ராஜாக்களுடைய கைக்கு தப்பு வித்த தேவர்கள் உண்டோன்னு கேட்டான். எந்த தெய்வமாவது தப்பிச்சிச்சாப்பா? அப்போ யெகோவாவையும் அவன் என்ன நினச்சிட்டான், அவன் கையில் மாற்ற கடவுள் தான் அப்படின்னு நினச்சிட்டு வீராப்பு பேசினான். தேவன் யாருன்னு அவனுக்கு தெரியல. தேவன் எழுந்திருந்தார், ஜெயத்தை தந்தார் அல்லவா. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவன் எழுந்திருந்து ஜெயத்தை தருகிறார். நீங்கள் சும்மா இருக்காதீங்கப்பாங்கிறான். நாங்கள் நிர்மூலமாகிறத நீங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மனுஷன் எங்களை மேற்கொள்ளும் போது நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்கன்னு எந்திரிச்சாரே கர்த்தர். நம் தேவன் எழுந்தருளுவார். அரைஸ் ஓ காட் என்று ஜெபித்தார்கள் பரிசுத்தவான்கள். எழுந்தருளும் என்று ஜெபித்தார்கள். எழுந்தருளும் கர்த்தாவே என்று ஜெபித்தார். எத்தனை பரிசுத்தவான்கள் அப்படி ஜெபித்தார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், எழுந்தருளும் அப்பா. சில காலம் தேவன் எழுந்தருளாமல் நம் தலையின் மேல் நம் சத்துருக்களை ஏறி மிதிக்க பண்ணுகிற தேவன். எங்கள் சேனைகளோட புறப்படாதிருந்த தேவரீர் அல்லவான்னு ஜெபித்தார். எங்கள் சேனைகள் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் எல்லாம் எங்களோட புறப்படணும். சேனை இருந்து என்ன பிரயோஜனம்? கல்வி இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வசதிகள் இருந்து என்ன பிரயோஜனம்? சாமர்த்தியம் இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் அல்லவா நம்மோடு கூட வரணும். அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் தந்தது அவர்தான். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆக நம்மளை காட்டிலும் வசதி படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அப்போனா அவர்களுக்கு ஜெயம் நிச்சயமாக இருக்கும் அல்லவா. நம்மை காட்டிலும் அவர்கள் தானே ஜெயத்தோடு இருப்பார்கள். ஆனால் நமக்கு ஜெயம் வேண்டுமானால் 1:2 ரேஷியோவில் இருக்கக்கூடிய நிலைமையில் ஜெயம் கர்த்தரால் தான் வருது. எனவே அவனுக்கு கர்த்தர் எழுந்தருளும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், பார்வோன் பாழாக்கப்படுகிறதற்கு காலத்தை குறித்தாராம். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டான், அவனுக்கு குறித்த காலம் முடிந்தது. முடிந்தது. அல்லேலூயா. ஒரு காலத்தை நீங்கள் வச்சிருக்கலையான்னு கேட்டேன்ல, யோபு கேட்டான் இல்லையா, என் மேலே திரும்பி இரக்கமாக இருந்து எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு காலத்தை குறித்திருந்தால் நல்லா இருக்கணும். கர்த்தர் காலத்தை குறித்தார். என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள்? நானா எதையாவது தயார் பண்ணி வர முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். என்ன அழகாக அதை அழகாக சொல்கிறார். இவனுக்கு காலம் முடிஞ்சதுங்கிறாரு, நமக்கு நன்மை செய்ய காலம் வந்ததுங்கிறாரு.
சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது. வந்தது. அவனை பாழாக்கும் காலம் வந்தது. இத்தோடு நான் முடிக்கிறேன். இத்தோடு முடிக்கிறேன். ஏன்னு கேட்டால், நீ வரக்கூடிய வசனங்கள் எந்த வசனத்தை எடுத்தால் தொட்டாலும் அவ்வளவு மதுரமாக இருக்கு. நமக்கும் இப்போ என்ன செய்யல, நேரம் இல்லை. அப்போது சீயோனுக்கு தயை செய்யும் காலம், பார்வோனுக்கு பாழாக்கும் காலம் முடிஞ்சிருச்சுன்ட்டார். முடிஞ்சிருச்சுன்னு சொன்னவர் தண்ணிக்குள்ளே வர வச்சு கவுத்து போட்டார். அவருக்கு பாழாக்கவும் தெரியும், காப்பாற்றவும் தெரியும். அதே தண்ணீருக்குள்ளே வச்சு ஜனங்களை காப்பாற்றினார். அதே தண்ணீருக்குள்ளே வச்சு சத்துருவை கவிழ்த்து போட்டார். ஆகவே நாம் எந்த விதத்திலும் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதத்திலும் அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதத்திலும் முறுமுறுக்கவோ கஷ்டப்படவோ அவசியம் இல்லை. என் வேளை வரவில்லை என்று சொன்ன தெய்வம், வருகிற வரைக்கும் நான் உன்னை நட்டு வைத்த இடத்தில் நீர்க்கால்கள் ஓரமாய் நீ இரு. கனி கொடுக்கலையேங்கிறதுக்காக நீர்க்கால்கள் ஓரத்திலிருந்து விடுபட்டு எங்கேயோ வறண்ட நிலத்தில் அலையாதே. உன் கனி நிச்சயமாய் உனக்கு உண்டு. உன் கனி நிச்சயமாய் உண்டு. அன்னாளை நட்ட இடம் எது? நீர்க்கால்களின் ஓரம். அன்னாளை நட்ட இடம் நீர்க்கால்களின் ஓரம். குடிபோதைக்கும் போகல, வேண்டாத பாவ பழக்கத்துக்கும் போகல, எல்கானாவை விட்டுட்டு வேற எங்கிட்டாவது போய் நீர் வேஸ்டியா அப்படின்ட்டும் போகல, தேவனிடத்திலே போனாள். ஆக நீர்க்கால்களின் ஓரமாக நான் உன்னை நட்டேன். ஹல்லேலூயா. அங்கேயே இரு. உன் கனி உனக்கு கொடுக்கப்படும். உன் கனி உனக்கு கொடுக்கப்படும். அது உனக்கு ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆமென். ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஒருவேளை உன் கனி உனக்கு உள்ளிருந்தே வரலாம். இல்லாவிட்டால் சில கனிகள் உன் மத்தியிலேருந்து வரலாம். இல்லாவிட்டால் தூர தேசத்திலிருந்து சில கனிகள் வரலாம். கனிகளில் வித்தியாசம் உண்டு. கர்ப்பத்தின் கனி உள்ளேருந்து வரக்கூடிய கனி, சில நன்மைகள் சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள், சில நன்மைகள் தூர தேசத்திலிருந்து வர. அப்படித்தான் 25:25 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது விரும்பினது வருகிற வரைக்கும் என் காலங்கள் வரும், அப்பொழுது நீர்க்கால்களின் ஓரமாகவே நான் நட்ட இடத்தில் நீ இருங்கிறார். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரமும் வந்தது. சீக்கிரம் வரணுமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அறிக்கை பண்ணுவோம். உன் கனி உனக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. உன் கிரீடம் உனக்கு தான், உன் ஆசீர்வாதம் உனக்கு தான். உனக்கு கொடுக்கக்கூடிய காலம் வந்தது. அழகா சொல்றாரு, நீர்க்கால்கள் ஓரமாகவே நீ இருக்கணும். சோர்ந்து போய் துன்மார்க்கனுடைய வழியை தெரிந்து கொள்ளாதே. சோர்ந்து போய் பழைய பாவத்துக்கு போய்விடாதே. சோர்ந்து போகாதே. அழகா இதுக்கு மேலேயும் அவர் சொல்ல ஆசைப்படுகிறார். இருந்தாலும் சரி போகட்டும், பிள்ளைகள் போகணுமேன்ட்டு அவரும் நம்மளை விட்டதுனால இப்போ நான் விட்டேன். அவர் நம்ம விடுறதுக்கான பர்மிஷன் கொடுத்ததுனால எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார். இதுதான் இன்றைக்குள்ள தலைப்பு. கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார். அவ்வளோதான். கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். புலம்பிக் கொண்டு குழம்பிக் கொண்டு ஐயா ஐயா அப்படின்னு சொல்லி சமயம் கிடைக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணோம். வேலைகளுக்கும் போனோம், பிள்ளைகள் காரியங்கள் எல்லாம் செய்தோம், குடும்ப காரியங்கள். ஆனாலும் உள்ளம் சொன்னிச்சு, அப்பா எப்பப்பா அப்படின்னு சொன்னான். அப்படி யாராவது இங்கே இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஐயா, யோபு சொன்னது போல திரும்ப என் மேல் ஆண்டவரே இறங்குறதுக்கு அவர் ஒரு காலத்தை குறித்திருந்தால் நல்லா இருக்கும்னு அவன் சொல்கிறான். அங்கலாய்த்து சொல்லுகிறான், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை. ஆனால் வேளை வரும் பொழுது நானே உன்னை தேடி வருவேன். உன் கனி உனக்கு தானே. அது வரைக்கும் நான் நட்ட இடத்தில் நீ இருக்க வேண்டாம். நீர்க்கால்களை விட்டுட்டு வேற எங்கேயும் ஓடாதே. மக்கள் சிரிப்பாள். நீர்க்கால்களின் ஓரத்தில் ஆத்தோரமாக தானே இந்த செடி மரம் இருக்குது, என்ன பச்சை பச்சையாக இருக்குது, அழகாக இருக்குது, பச்சை பசேல் இருக்குது, ஆனால் கனியை காணோம் பாரு மலடி அப்படின்று சொல்லுவார்கள். கவலையே படக்கூடாது. என் தேவன் என்னை இங்கே நட்டு வைத்திருக்கிறார். என் கனி உண்டாவதற்கு இந்த நீர்க்கால்கள் எனக்கு அவசியம். என் கனி எனக்கு வரப்போகிறது. என்னை சந்திப்பார். பரலோகத்தின் தேவன் ஒரு நாள் என்னை சந்திப்பார். அன்னாளை சந்தித்த தெய்வம் தானே. ஆனால் அன்னாள் பழைய குடிக்க போகலை, எல்கானா விட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போகலை. என்ன பிரயோஜனம் நீ இருந்துன்னு சொல்லலை. இல்லை, எல்கானா கூட சொல்லலை, என்னிடத்துல ஒரு குறையும் கிடையாது. பாரு, பெனினாவோடு எனக்கு பிள்ளைகள் இருக்குது, உன்னோடு ஏன் பிள்ளைகள் இல்லை? உன்கிட்ட தான் குறை, உங்கள் அம்மா உங்கள் அப்பாக்கிட்ட தான் கேட்கணும். அப்படி இப்படின்னு ஒன்றும் சொல்லலை. இல்லைம்மா, 2 மடங்கு நான் உனக்கு வச்சிருக்கிறேன். அவனும் புரிந்து கொண்டான். அல்லேலூயா. இந்த மகளோ பரிசுத்தவாட்டியாக வாழ்ந்து காட்டினாள். ஆஹா, அல்லேலூயா. பரிசுத்தவாட்டியாக குடிச்சிக்கிட்டு இருக்கிற பெண்ணினாவுக்கு வெட்கம் உண்டானது. இன்னைக்கு பெண்ணினாவுடைய பிள்ளைக்கும் எத்தனைன்னு தெரியாது, அதுக்கு பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சாமுவேல்னா தெரியாத மனுஷனே இருக்க மாட்டான். நம்ம என்ன பார்த்தோமா என்ன சாமுவேலை? சாமுவேல் 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 பேர் வச்சுக்கிறதுக்கு தலைமையில் தூக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த பேரை தேவன் அப்படி செய்தாராக்கும். அவர் செய்தால் எல்லாமே கனத்துக்குரியதாக இருக்கு. அவர் உருவாக்கின பாத்திரம் கனத்துக்குரியது. அவர் உருவாக்கின திராட்சை ரசம் கனத்துக்குரிய திராட்சை ரசம். எத்தனை உதாரணங்கள் ஆண்டவர் தந்தார். அவர் செய்தால் மகிமையாக இருக்கும். காத்திருந்து பெற்றுக்கொள்ளுதல் பயங்கர மகிமையாக இருக்கும். அது அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கும். தயை செய்யும் காலம் வந்தது. நன்றி சொல்ல மனசாக இருக்கிறவங்க என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தகப்பனே நன்றியப்பா, நன்றி. அப்படியே விசுவாசிக்கிறோம். என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்க. எங்கள் கனி எங்களுடையது. ஆனால் நீர் நட்ட நீர்க்கால்கள் ஓரமாக அதை விட்டு போகவே கூடாதுன்னு சொன்னீங்க. பழைய பாவத்துக்கு திரும்பக்கூடாதுன்னு சொன்னீங்க. முறுமுறுப்புக்கு திரும்பக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னீங்க ஐயா. ஆனால் அன்னாள் செய்தது போல உமது முகத்தையே நோக்கி பார்த்து நன்றி உள்ள இருதயத்தோடு முகத்தை நோக்கி. ஏன் நீர்க்கால்களின் ஓரமாக நட்டார்? நம்மளை கனி கொடுக்க செய்கிறதுக்கு தான் நட்டார். இல்லைன்னா அவர் எங்கேயாவது காட்டில் நம்மளை கொண்டு வந்து விதைச்சிருக்கலாம். அது கனி கொடுக்காட்டினாலும் எனக்கு என்னன்ட்டு காட்டுக்குள்ளே எங்கிட்டாவது புல் என்னத்தை சொல்ல பாலைவனத்தில் கொண்டு போய் போட்டிருக்கலாம். ஏன் ஒரு கனி கொடுக்காத ஒரு மரம்னு சொல்லியா நீர்க்கால்களில் வைக்கிறாரு? இல்லைங்க, நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டாலே தன் காலத்தில் கனி கொடு. தன் காலம். உனக்கென்று ஒரு காலம் உண்டு மகளே, உனக்கென்று ஒரு காலம் உண்டு மகனே. சோர்ந்து போகாத. உன் காலத்தில் நீ கனி கொடுப்பாய். ஆனால் நீ நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்படாவிட்டால் உன் காலத்தில் கனி உனக்கு உண்டாகாது. கரெக்டான இடத்துல தானே உன்னை வச்சிருக்கிறார் ஆண்டவர். சந்தோஷப்படு, சோர்ந்து போகாத. நன்றி அப்பா.
ஆண்டவரே, சபையாக எங்களுக்கு வச்சிருக்கிற இந்த காலத்தை குறித்திருக்கிறீர். இந்த காலத்தில் வரக்கூடிய அத்தனை நன்மைகளும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் சாட்சிகளாக விளங்கத்தக்கதான அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை கர்த்தர் சபைக்கு செய்து நீர் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.